ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது பாடி பார்ட்டை விட ஸ்லீவில் துணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கா? ப்ளவுஸில் வர பாடி பார்ட்டு கூட ஸ்லீவை எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து லைனிங் ப்ளவுஸு. ஃப்ரண்ட் பார்ட்டில் லைனிங்கோடு பதிச்சு நான் தச்சுருக்கேன். அதே மாதிரி இது பேக் பார்ட்டு இதுவும் லைனிங்கோடு வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸ்லீவுக்கும் வந்து நம்ம லைனிங் வந்து பதிச்சு வச்சாச்சு. இப்போ எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஸ்லீவில் கைக்குழி வெட்டின பக்கத்தில் நான் இன்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த கைக்குழி வெட்டின பக்கம் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் வச்சு ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணணும்னா துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஸ்லீவ் பார்ட்டோட நல்ல பக்கம் இப்படி இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போது இப்படி ஜாயின் பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த ஷோல்டருடைய சென்டரில் இந்த ஸ்லீவோட சென்டர் இருக்கு இல்லையா, நம்ம வீ கட் பண்ணியிருப்போம், அதை இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த ஸ்லீவில் ஒரு ஆம் ஹோல் ரவுண்டும் பாடி பார்ட்டில் ஒரு ஆம் ஹோல் ரவுண்டும் இப்படி ஒரு சேர இப்படி எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி பாடி பார்ட்டை விட ஸ்லீவோட பார்ட்டு வந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெளியே வந்திருக்கு. அப்படி வெளியே வந்தாலுமே இப்படியே வச்சுட்டு தான் நம்ம தையல் போடணும். இதை இப்படி சமப்படுத்திலாம் வச்சுட்டு தையல் போடக்கூடாது. இப்போ தையல் போட ஸ்டார்ட் பண்ணலாம். 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு விட்டோம், அதை இங்கே வந்து பிடிச்சிடணும். அதே மாதிரி நம்ம தச்சுட்டு வரும்போது இந்த பாடி பார்ட்டை இப்படி இழுக்கக்கூடாது. இந்த கை பகுதியை தான் நம்ம வளைச்சி வளைச்சி தச்சுட்டு வரணும். நம்ம தச்சுட்டு வரும்போதே கரெக்டாக இந்த ஷோல்டருடைய சென்டரும் நம்ம போட்டிருக்க வீயும் ஒன்றா வரும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக தச்சுக்கணும். அதே மாதிரி முடிக்கும்போது நம்மளுக்கு ஸ்லீவில் எக்ஸ்ட்ரா துணி கொஞ்சம் வருது. இப்போது தையல் போட்டதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாடி பார்ட்டை விட ஸ்லீவில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா வருது. இதை என்ன பண்ணணும்? கட் பண்ணி தான் விடணும். நம்ம அதை கட் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணிடணும். எந்த அளவுக்கு துணி எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த அளவுக்கு துணியை நம்ம கட் பண்ணிடுறோம். இதை மார்க் பண்ணும்போதே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தச்சுட்டும் கட் பண்ணி எடுக்கலாம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்து கட் பண்ணுறது தான். நம்ம மார்க் பண்ணும்போதே கட் பண்ணுறதை விட தச்சு முடிச்சுட்டு இந்த அளவை வந்து நம்ம கட் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. எப்பவுமே பாடி பார்ட்டை விட ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம், கம்மியாக தான் இருக்கக்கூடாது. நம்ம சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி தச்சுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி வராமல் அதை மார்க் பண்ணும்போதே அதை எப்படி நம்ம சரி பண்ணி கட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா ஸ்லீவ்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.